ஒரு டைம் தண்ணி மாத்திரப்ப வந்து இது கூட கோல்ட் ஃபிஷ் வந்து விட்டுருந்தேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தொட்டி ஃபுல்லாக தூக்கி நியூஸ் பேப்பர் ஒட்டிட்டாப்ல. நான் அப்படியே மறந்து போயிட்டேன், எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதை புரிஞ்சிக்க முடியாது, பொண்ணுங்க மாதிரி இவரை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஸோ ஒயர் வந்து உள்ளே போகுது. தலைவர் ஒயரை கடிச்சு சாப்பிட பார்த்து எதுவும் ஆகாம இருந்தா சரி. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கறதுக்கு எல்லோ கலரில் இருப்பார். இப்போ நல்லா வந்து அந்த ஆரஞ்சு டார்க் ஆகி டீப்பாக இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். இந்த மாதிரி 400, 500 இந்த டிடிஎஸ்ல தான் ஃப்ளவரானு பீட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே கலர் வந்து அட்டகாசமாக தூக்கி கொடுக்கும். ஸோ கூட வந்து பேரட் வாங்கி விட சொன்னாங்க. எனக்கு பேரட்டோட ப்ளக்கோ பிடிக்கும். சொன்னால் உதப்பிங்க, ஆனால் எனக்கு ப்ளக்கோ பிடிக்கும் தான். ஸோ அதனால ப்ளக்கோ வந்து ஒன்று வாங்கி விட்டுட்டேன். நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹோம் டூர் போடுற அளவுக்கு மீன் கிடையாது, முன்ன மாதிரி கிடையாது. ஃபைட்டர்ஸ்லாம் வந்து ப்ரீட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. தண்ணி பிரச்சனைன்றதுனால பண்ணுறதே கிடையாது. பட் அடுத்த ஷிப்மெண்ட்ல பேரண்ட் எடுத்து நான் கண்டிப்பாக ப்ரீட் பண்ண தான் போகிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரீட் பண்ணோன்னு. ஸோ இப்போ வந்து 2 ஃப்ளவரான் வச்சுருக்கேன். முன்ன மாதிரி நிறைய ஃப்ளவரான் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் தொல்லை பண்ணுறது கிடையாது. 2 ஃப்ளவரானு பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுங்க இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேலே வந்து 2 ஃப்ளவரான் இருக்குது. ஒன்று வந்து என்னோட ஃபேவரட் மூன் கேக்கு, இன்னொன்று ஃபீமேல் எஃப்ட் கம்ஃபா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீடு. கீழே வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இம்போர்ட்டட் கம்ஃபா மேலு. மொதல் ஃபீமேலே பார்த்துடலாம். அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃபீமேல், என்னோட ஃபேவரட் இது. இத்தனொன்னா வாங்கிட்டு வந்தேன். குளத்தூர் நம்ம கிங் கம்ஃபா 10.7 அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தது தான். 2 ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்று மேலாக வந்துருச்சு, இன்னொன்று ஃபீமேலாக வந்துச்சு. அந்த ஃபீமேல் தான் இது. இதோட பிரதரை வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து க்ரூம் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஃபீமேலு, அழகாக இருக்கும். என்ன ஒன்று சைஸ் மட்டும் அதிகம். அதனால் கூட எந்த மேல் கூடயும் வந்து இதை விட முடியலை. அக்ரெசிவ் ஃபீமேல் கிடையாது. இப்போ கை வச்சா வருது, பட் பில்லட்டுக்காக தான் வருது. மற்றபடி வந்து இது அக்ரெசிவ் ஃபிஷ்லாம் இல்லை, சைஸ் மட்டும் அதிகம். இது மட்டும் மேலாக வந்துருந்துச்சு, தரமாக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் என்னோட ஃபேவரட். 2 வச்சுருக்கேன். 2த்துல எது ஃபேவரட்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நல்லா நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணும். பார்க்கறதுக்கு பயங்கர அக்ரெசிவ் ஃபிஷ் போல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த அக்ரெஷனை காட்டுது. ஒரு டைம் தண்ணி மாத்திரப்ப வந்து இது கூட கோல்ட் ஃபிஷ் வந்து விட்டுருந்தேன். எடுத்து போட்டுட்டு உடனே மாற்றி விட்டுருவோம், ஃப்ளோரான் கடிக்கிறதுக்குள்ளே மாற்றி விட்டுருவோன்னு சொல்லிட்டு இது கூட கோல்ட் ஃபிஷ் போட்டிருந்தேன். தலைவர் கோல்ட் ஃபிஷ்ஷை சீண்ட கூட இல்லை, கண்டுக்க கூட இல்லை கோல்ட் ஃபிஷ்ஷை. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபீடிங்க்கு வந்து கப்பி போட்டிருந்தேன். அந்த கப்பியை வந்து சீண்டவே இல்லை. ஸோ கப்பி இத்தனோண்டு வாய்க்குள்ள நுழையிற மீனையும் அதை கடிக்கல, கோல்ட் ஃபிஷ்ஷையும் கடிக்கல. ஸோ நம்ம கிட்ட மட்டும்தான் இவர் அக்ரெசிவாக இருக்காரு. ஆனால் கோல்ட் ஃபிஷ் தாங்காது. எப்படின்னா இப்போ பில்லட் இதுக்கு போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த டைமில் அக்ரெசிவாகவும் ஒரு கடி கடிக்கும், இல்லை கை வச்சு இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி இதை கோவப்படுத்துகிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படி இந்த பக்கம் ஒரு ரன்னு, இந்த பக்கம் ஒரு ரன்னு ஓடி போயிட்டு கூட இருக்க மீனும் ஒரு கடி கடிக்கும். ஸோ அந்த மாதிரி கடியை வந்து கோல்ட் ஃபிஷ் வந்து தாங்காது. ஸோ இது கூட வந்து ஒரு சிச்சிலட்டு இல்லை பேரட் ஃபிஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் போடலாம். ஃபீமேல் ஃப்ளோரானு அதெல்லாம் போட்டோன்னா இவர் எப்பயாச்சும் அக்ரெசிவாகி அந்த ஒரு கடி செல்லமாக கடிக்கிற கடியை வந்து தாங்குவாங்க அந்த மீன்லாம். நல்ல ஃபிஷ்ஷு. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அந்த டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சிமெண்ட் ஷீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது அப்படின்னா டக்குன்னு டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே இந்தியன் ப்ரீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுங்க கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிரும். இப்போ இதோட ஹம்ப் வந்து கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இதுக்கு ஹம்ப்பு. நடுவில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஃபிஷ் டேங்கில் தான் போட்டு வச்சுருப்பேன். இவ்வளோண்டு இருந்துச்சு, இத்தனோண்டு தான் இருக்கும். இந்த விரலில் வந்து ஒரு பாதி சைஸில் இருக்கும். இங்கே அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு, நான் வீடியோ எடுத்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கறதுக்கு எல்லோ கலரில் இருப்பார். இப்போ நல்லா வந்து அந்த ஆரஞ்சு டார்க் ஆகி டீப்பாக இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். ஆரஞ்சு அங்கங்கே லைட்டாக தெரியும், கில்ஸ் கிட்டாலாம் ஆரஞ்சு தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ முழு ஃபேண்டா ஆரஞ்சாக மாறிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவருக்கு ஃபோன் அடித்து எனக்கு இன்னொரு ஜிபி வேணும், இந்த மீனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தா எனக்கு ஜிபி மேலே கிரேஸ் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக கம்ஃபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதை வளர்த்ததுக்கப்புறம் ஜிபி மேலே கிரேஸ் அதிகமாகிடுச்சு. அவர் வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரேஷன்லாம் உங்களுக்கு நான் தரேன், டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. எவ்வளோ நாளானா பரவாயில்ல, அடுத்து நான் ஜிபி தான் வாங்க போகிறேன். ஸோ இந்த மூன் கேக் தான் என்னோட ஃபேவரட். இப்போ இவருக்கு பேர் வந்து நான் மூன் கேக்குன்னு வச்சுருக்கேன். ஒரு சீரீஸ் பார்த்தேன், அதில் பெட்டு கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்துச்சு, அதுக்கு பேர் மூன் கேக்னு இருந்துச்சு. இவருக்கும் மூன் கேக்னு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதோட பொட்டென்ஷியல் வந்து இன்னும் அதிகம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப என்னடா மீன் பயங்கரமாக இப்படி இருக்குன்னு தான் தோணும். பட் இன்னமும் அதோட ஹம்ப் மட்டும் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ நேற்று தான் தண்ணி மாற்றினேன். இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றனால தண்ணி மாற்றி பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்டர் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் டெம்பரேச்சர்லாம் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் அதிகமாக காட்டும், இந்த டெம்பரேச்சரில் கிடையாது ஆனால் டேங்க்கு. ஸோ டெஸ்டிங்காக, தெர்மோமீட்டர் டெஸ்டிங்காக வந்து நான் போட்டிருக்கேன். இதுவா
எல்லாம் சின்ன பையனா தான் இருக்கும். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வெளியே ஒன்று பார்த்தல, அது எடுத்து இது பக்கத்தில் போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பாருங்க. ப்ரோ உண்மையா சொல்றாராம் பார்ப்போம். அப்பா மாதிரி புள்ள இருக்கானு. அப்பா அது ஒரு குட்டி தான் ஜி. அம்மா மாதிரியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும்ல. ஆனா குட்டியில வந்து நம்மளுக்கு அந்த கலரு ஹெட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். போக போக தான் வரும். இந்த வயசுல இந்த அவுட்புட் இருக்குன்னா வளர வளர அந்த அவுட்புட் கிடைச்சிடும். ஜிபில தான் அப்படியா இல்ல எல்லாத்துலயுமே? எல்லா பீடும் அப்படிதான். இவர் குட்டியில இருந்து வளர்றப்பே வந்து அப்பப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தேன். அந்த வீடியோ எல்லாம் வந்து நடுவில் ஆட் பண்றேன். அவ்வளவு சூப்பரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இவரை மேலே வச்சிருந்தேன். அப்புறம் கீழே கொண்டு போய் ஒரு டேங்க்ல போட்டேன். கீழே இருக்க டேங்க்ல பிளாக் கலர் பேக்ரவுண்டு. ஸோ எந்த ஃப்ளோரான் போட்டாலும் கலர் எடுத்து கொடுக்க மாட்டுது. அதனால இவரை திருப்பி மேலே கொண்டு வந்தேன். அந்த மாதிரி மாற்றி இவரை கொண்டு போயிட்டு இருந்தேன். பட் எங்கே போனாலும் இவருக்கு நல்லா செட் ஆகி சூப்பராக இருப்பார். நான் இந்த பக்கம் வந்தால் அவர் இந்த பக்கம் வந்துடுவார். வேகமாக இந்த பக்கம் வந்தாலும் வேகமாக இந்த பக்கம் வருவார். கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரு. ஆக்சுவலாக வீடியோ வந்து இது 2வது டைம் எடுக்கிறேன். நான் பாதி ஏற்கனவே எடுத்துட்டேன். ஸோ அதனால் இவர் கூட ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியான ஃபீல் இவருக்கு ஆயிடுச்சு. இப்போ இவர் வாங்கி வந்து வெறும் ஒரு 3.5 மாதம் தான் ஆகுது. 3.5 மாதத்தில் இத்தனோன்லேருந்து இவ்வளோ பெருசாக நான் க்ரூம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 மாதம் போகிறப்ப மேசிவாக பயங்கரமாக மாறிடும். என்னோட ஃப்ளோரான் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5லேருந்து 4 மாதம் தான் இருக்கும் இதை வாங்கி. அவ்வளோண்டு இருந்ததை நான் டக்குன்னு வளர்த்துட்டேன். இத்தனைக்கும் வந்து நடுவில் ஒரு 2 டைம் இதுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு டைம் வந்து ஹீட்டர் நான் போடாமல் வச்சுருந்தேன். மழை பெய்யும் வந்து ஹம்புலாக இறங்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் ஹீட்டர் வந்து ஹேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி வச்சேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அம்பு இறங்கிருச்சு. என்னன்னு பார்த்தா இவருக்கு வந்து அந்த வாமான டெம்பரேச்சர்லேயே இவர் பழகிட்டாருப்புல. ஸோ அந்த டெம்பரேச்சர் கம்மியாக வைக்கிறப்ப அதுக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு 2 டைம் அம்புலாம் இறங்கி சுருங்கி போயிருந்துச்சு. சரி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போதுனாலும் அதில் ஒரு குரோத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பட் இவரை நான் புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃபீடிங்குன்றப்ப பார்த்தீங்கன்னா ஹம்பியட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 பாக்ஸ் ஹம்பியட் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுவேன். நல்லா இவர் முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஹம்பியட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதிக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு வளர்ந்த ஃப்ளோரானுக்கு வேணாம். வளர்கிற ஃப்ளோரானுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீடிங் வந்து ஹம்பியட் தான். இவருக்கு வந்து நான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 டைம் தான் போடுறேன். ஏன்னா மேலே வந்து போடணுமா, அதனால் 2 டைம் தான் போட்டுட்ருக்கேன். எப்பயாச்சும் வந்து ரேராக ஒரு நாளைக்கு 3 டைம் ஃபீட் அடிப்பேன். ஃபீட் பண்ணுறப்பே வந்து ஹெவியாக ஃபீட் பண்ணிடுவேன். வயிறு ஃபுல்லாக வந்து கொடுத்துருவேன். ஒரு 5 பில்லட் போடுவேன், சாப்பிட்றோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி 5 பில்லட் போடுவேன், சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு 15 பில்லட்ஸ் கிட்டே வந்து இவருக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ டைம் கொடுத்து ஃபீட் பண்ணுவேன். எடுத்தோடனே 15 பில்லட்னா அப்படியே 15 போட்டுற மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் கண்டிஷன் வந்து எங்கள் வீட்டில் சரி கிடையாது. அதையுமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுறேன். இவருக்கு இப்போ தான் நேற்று தான் தண்ணி மாற்றினேன். ஸோ டிடிஎஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 507 அவ்வளோதான் டிடிஎஸ். 2000 டிடிஎஸ் இருக்குது எங்கள் போர் வாட்டரில். இப்போ ஆர்ஓ வாட்டரும் போர் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி, ஆர்ஓ வாட்டர் கிடையாது, கேன் வாட்டரும் போர் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். டிடிஎஸ் கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து கேன் வாட்டர் தான். 30% வந்து நான் போர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 400, 500 இந்த டிடிஎஸ்ல தான் ஃப்ளவரானு பீட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே கலர் வந்து அட்டகாசமாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் இவர் கலர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் பஞ்சியாக சூப்பராக வரும். ஓகே, டிடிஎஸ் ஃபீடிங் ஃபில்ட்ரேஷன் வந்து இன்டர்னல் ஃபில்டர் நான் போடுறது கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த டேங்க்கு வந்து ரொம்ப பவராக தள்ளுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இன்டர்னல் ஃபில்டரோட ஃபோர்ஸ் தெரியாது. ஸோ இந்த டேங்க் கொஞ்சம் சின்னதுன்றனால இவருக்கு ஃபோர்ஸ் தெரியுது. அதனால் வந்து இன்டர்னல் ஃபில்டர் இந்த டேங்குக்கு போடலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேசிங் இருக்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டிருக்கேன். நார்மலாக ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இவருக்கு வச்சுருந்தேன், இங்கே தான் இருக்குது. ஸோ இவர் டேங்க்கில் இருந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து இதுதான். உங்களுக்கு பார்த்தா தெரியுமா, இந்த எட்ஜெலாம் பாருங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் கட் ஆகி பார்த்தீங்களா. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஓகே, மற்ற எட்ஜில் வந்து தெரியலை, இந்த ஒரு எட்ஜில் தான் தெரியுது, இங்கே தெரியுது. ஓகே, ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டரை சாப்பிடவும் இவருக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கேஜிங் செட்டப் வந்து வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிரேஸியாக நம்ம கூட விளையாடுறதெல்லாம் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் கூட போய் விளையாட பார்க்குது. எனக்கு இப்போ வந்து இதில் தெர்மாமீட்டர் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் காட்டுறது அக்யூரேட்டான டெம்பரேச்சரானு தெரியலை. 35 டிகிரிலாம் ஃப்ளோரான் தாங்காது. ஸோ அக்யூரேட்டாக காட்ட மாட்டுது. என்னன்னா ஸோ ஒயர் வந்து உள்ளே போகுது. தலைவர் ஒயரை கடிச்சு சாப்பிட பார்த்து எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஆக்சுவலாக இது டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தெர்மோமீட்டரும் இதையும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக வச்சுருக்கேன். டெஸ்டிங்கை முடித்து உடனே எடுக்கணும். ஆக்சுவலாக ஃப்ளோரானுக்கு நீங்கள் சப்போஸ் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணணுன்னா இது பெட்டர். ஏன்னா உள்ளே எது இருந்தாலும் இவர் கடிக்க தான் பார்ப்பாரு. ஓகே,
ஸோ என்னால் முடிஞ்ச என்னோட க்ரூமிங் டிப்ஸு நான் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ கீழே போய் கம்ஃபாவை வந்து நம்ம ஒரு லுக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம கிங் கம்ஃபா 10.7 அவர்கிட்ட வாங்கினது தான். இவங்க 2 பேரோட ஃபிஷ்ஷு தான் இருக்குது. பிஜிபி அக்வா கிண்டமும் சரி 10.7ம் சரி. வீடியோ எடுக்க போகிறப்ப மீன் பிடிச்சிருந்துச்சி, பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷையானது. வாங்கினப்போ ரொம்ப ஷையாக இருந்துச்சு. அதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஷைனா இதை புரிஞ்சிக்க முடியாது, பொண்ணுங்க மாதிரி இவரை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. பாருங்க, கை வச்சாலும் தாராளமாக வரும். ஓகேங்களா, வரும். ஆனாலும் பயந்து போய் மோட்டர் பின்னாடி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம்தான். வாங்கினப்போ வந்து ஃபுட்டு போட்டுருவேன், போட்டுட்டு அப்படியே நான் போயிடணும். இங்கெல்லாம் நின்று பார்த்தேன்னா அது வெளியே வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ பரவாயில்ல. இப்போ காலையிலேருந்து ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ ஜிபிக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃபீட் பண்ணாலும் ஜிபி வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணும். பட் இவர் பண்ண மாட்டாருன்றனால இவரை ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டியூல் டோனு. இவரோட கலர் வந்து தெரிய மாட்டுது. இந்த டேங்க்கில் எந்த ஃபிஷ்ஷு போட்டாலும் அதுங்களோட கலர் வந்து தெரிய மாட்டுது. முன்ன வந்து பேக்ரவுண்ட் வந்து இப்போ எல்லோ கலர் செவர் இருக்குது, வீடு பெயிண்டிங் பண்ணோம். ஸோ அந்த எல்லோ பிடிக்காம பேக்ரவுண்ட் நான் பிளாக் போட்டேன். ஸோ பிளாக் போடக்கூடாதுன்றது போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஜிபியும் கொண்டு வந்து இங்கே போட்டேன், கலர் மட்டமாயிடுச்சு. ஸோ எந்த மீன் போட்டாலும் அதோட கலரை வந்து இது மோசம் பண்ணிடுது. இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, போய் போய் மோட்டர்கிட்டே நின்றுக்கிறாரு. செம்ம ஃபிஷ் இது. ஆக்சுவலாக வந்து இவருக்கு இங்கே ராஜ வாழ்க்கை. ஏன்னா ஃபீடு வந்து நான் ஒரு 5 பில்லட்டு 3 பில்லட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு 5 முறை, ஸோ அந்த மாதிரி பிரித்து ப்ராப்பராக வந்து இவரை ஃபீட் பண்ணுவேன். இவரோட டயட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்னே இங்கே கிடையாது, இங்கே ஹீட்டரும் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். எப்பயுமே லைட்டு போட்டுறேன் இப்போலாம். ஏன்னா இது வந்து லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி நீ இவரை வந்து குழப்பி பயமுறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸிங் என்ன ப்ரோ இருக்கும்? 7 to 8,000 தான். எவ்வளோ? 7 to 8,000 தான். அவ்வளோதானா? ஆனால் பயங்கர டாப் கிரேட்ல இருக்கு இது. இன்னும் டாப் கிரேட் நம்ம கிட்ட இதோட நல்ல டாப் கிரேட் இருக்கு. இது போயிடுச்சு ப்ரோ, நிறைய ஸ்டாக் போயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த கொஞ்சமா ஸ்டாக் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அது கூப்பிட்ட இடம்ல நீங்க வந்தீங்கன்னா அது பயங்கரமான எக்ஸாட்டிக். ஸோ இத்தனை ஸ்கம்ஃபா வளர்த்தோம், இத்தனை ஃப்ளாரான் வளர்த்தோம் வந்து அதில் இது எனக்கு கொஞ்சம் யூனிக்கானது தான். இந்த மாதிரி வந்து எனக்கு ஷையானது வந்தது கிடையாது தான். நான் இது வாங்கின அதே டைமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஷையான ஒரு ஃப்ளாரான் கிடச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, தொட்டி ஃபுல்லாக தூக்கி நியூஸ் பேப்பர் ஒட்டிட்டாப்புல. நான் அப்படியே மறந்து போயிட்டேன், எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. எதுக்கு நியூஸ் பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளை பார்த்து பயப்படுது. இப்போ நியூஸ் பேப்பர் ஒட்டிட்டேன்ல, பயப்படாதுல்ல அப்படின்றாப்புல. மொத்தமாக நம்மளோட இன்ட்ராக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா என்றைக்குமே நம்மளை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஷையான ஃபிஷ்ஷு கிடச்சிதுன்னா அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் விஷயம் லைட்டு தான். ஸோ லைட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, அது பயமுடுத்துது. லைட்டு போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நல்லது. லைட்டு போடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இருட்டில் இருந்து பழகிரும். அப்போ நம்ம லைட்டு போடுறப்பெல்லாம் அது பயப்படும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எப்பயுமே 12 to 13 hours டெய்லி வந்து லைட் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த லைட்லேயே அது பழகிரும். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் வந்து மஸ்ட். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகம், அங்கெல்லாம் நான் எந்த மீனுக்குமே லைட்டு போடலை. ஸோ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் நான் லைட் யூஸ் பண்ணுறேன், வேறு பர்பஸே கிடையாது. ஸோ நீங்கள் லைட்டு போடாமல் வச்சிங்க அப்படின்னாலும் நல்லது. ஸோ அதுதான், லைட்டுக்கு பழகணும்னா லைட் நீங்கள் ரொம்ப நேரம் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ ரொம்ப பில்லட்டே எடுக்கல, என்ன பண்ணுறது புரியல எனக்கு. ஸோ கூட வந்து பேரட் வாங்கி விட சொன்னாங்க. எனக்கு பேரட்டோட ப்ளக்கோ பிடிக்கும். சொன்னால் உதப்பீங்க, ஆனால் எனக்கு ப்ளக்கோ பிடிக்கும் தான். ஸோ அதனால் ப்ளக்கோ வந்து ஒன்று வாங்கி விட்டுட்டேன். ஸோ ப்ளக்கோ வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. அது ப்ளக்கோ விட்ட அந்த ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது, இப்படி கை வச்சா இது வரும், ஆனால் பயந்து போய் ஒழிஞ்சிக்கும். இந்த 2 செய்கையும் இது செய்யும் அப்படின்றது ப்ளக்கோ வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு வாங்கினப்போ வந்து இவரை பார்ட்டிஷனில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 1.5 அடி இல்லை 2 அடி பார்ட்டிஷனாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்கிற பார்ட்டிஷன் தான் போட்டு வச்சுருந்தப்ப நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக இருந்தாப்புல, பயம் கிடையாது. கீழே எப்போ கொண்டு வந்து நான் இவரை போட்டணும் இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னன்னா இவருக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தேன். ஒரு 2.5 இன்ச்சு மீனுக்கு 2.25 அடி டேங்க்கு கொடுக்குறப்ப அதுக்கு செட் ஆகலை, பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், உடனே என்னோட ஜிபியை கொண்டு வந்து கீழே போட்டுட்டு இவரை திருப்பி மேலேயே கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவரை 1 மாதம் மேலே வச்சு க்ரூம் பண்ணி இவர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ கீழே கொண்டு வந்து போட்டு இவருக்கு செட் ஆகிருக்கு. அதுதான், மீனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டேங்க் சைஸ் ப்ரொவைட் பண்ணணும். சின்ன மீனுக்கு பெரிய டேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பயப்படும். அதாவது அதுக்கு ஷைனஸ் இருக்குது அப்படின்னா, என் ஜிபியும் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு நான் இதில் கொண்டு வந்து போடுறப்ப. பட் அது பழகி நல்லா தான் இருந்தது. அது மீனை பொறுத்து இருக்குது. இதெல்லாமே வந்து ஷையான ஃபிஷ் சப்போஸ் நீங்கள் வாங்கினது அப்படி இருந்ததுன்னா அது பழகிறதுக்காக தான்.
ரொம்ப அழகான மீன். முட்டுது, கடிக்குது, எல்லாம் பண்ணுது. மோட்டர் பின்னாடியே போய் நின்றுக்குது. ஆனால் இது வந்து வளர வளர கண்டிப்பாக மாறிடும். இன்னும் இதுக்கு வளர வேண்டிய வயசு இருக்குது, சைஸ் இருக்குது. ஸோ வளர்ந்தால் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா இப்பயே வந்து ஒரு 70% முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. 100%ஆக கண்டிப்பாக தாராளமாக மாறிடும் இன்னும் வளர்றப்ப. 2 மீனுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. ஏன்னா ஜிபியும் நான் வளர்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஷையான விஷயம் வந்து அடாப்ட் பண்ணி நான் கொண்டு வந்தது கிடையாது. அடாப்ட் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு விஷயமும் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை ஃப்ளோரான் வளர்த்துருக்கேன், இத்தனை கம்பாஸ் வளர்த்துருக்கேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து முன்ன கேட்பாங்க, இந்த மாதிரி என் ஃபிஷ்ஷு ஃபுட்டே சாப்பிட மாட்டேது, வாங்கினது வந்து பயந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து இல்லையே, ஒரு வாரத்தில் பழகிடும், 10 நாளில் பழகிடும். இதுதான் நான் கைட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு மீன் வந்ததுக்கப்புறம் தான் இப்படியும் ஒரு சில மீன் இருக்குது, இதுக்கு வேறு மாதிரி நான் கைட் பண்ணோம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மீனும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நல்லது தான். இனி ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அடல்ட் ஆகினதுக்கப்புறம் தான் அடுத்த செட்டை எடுப்பேன். அப்போ புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.